Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஆத்தென்டிக் ரெசிபியான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன தப்பு பண்ணுறேன், இதுக்கு பதிலாக இதை போடணும் அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ஜீரக சம்பா அரிசி. ஆனால் அது எனக்கு கிடைக்கல, அதனால் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு அது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுங்கள். பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி. ஜாதிக்காய் இருந்ததுன்னா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பேஸ்ட் அரைச்சி ரெடி அரைச்சாச்சு. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சா போதும். வைக்கும்போது பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சிடலாம். இது தண்ணி அளவுலாம் இல்லை, ஏன்னா தண்ணியை ட்ரைன் பண்ணிடுவோம். பண்ணி அதில் எண்ணெய், நெய் கொஞ்சம். இங்கே வீகனாக பண்ணுறப்ப பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெயிலே பண்ணிடுங்க, நெய் போட வேண்டாம். நெய் உருகினதும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது நம்ம பச்சை ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் வதக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கணும். இதில் இந்த மிக்ஸி கலந்த தண்ணியும் ஊற்றிடுறேன். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, பீட்ரூட்லாம் போட்டிருக்கேன், பீன்ஸு. நீங்கள் கேப்சிகம், காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரைஸ்க்கு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், இப்போ காய்க்கு மட்டும் போடலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி. அந்த காய் கொஞ்சம் வேகிறது வரைக்கும் இதை குக் பண்ணலாம்.
கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் மூடி வைக்கிறேன். நடுவில் அதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். இல்லைனா அடி பிடிக்கும். இல்லைனா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணானா அடி பிடிக்காமல் இருக்கும். வெந்துருச்சாரு பார்ப்போம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து வெந்துடுச்சு. இதில் கொத்தமல்லி, அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு. இதை கலந்து விட்டுடலாம். இதில் தயிர் ஊற்றிடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1.5 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதில் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் வந்து லெமன் ஜூஸு, அப்புறம் ஊற வச்ச அரிசி, தண்ணிலாம் வடிகட்டியாச்சு. இதை போட்டுடலாம். இதில் தண்ணி ஆல்மோஸ்ட் வத்திடுச்சு. இது வந்து நான் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சுருக்கிறேன். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் நம்ம பாக்கி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் விட்டுடலாம். இதை வந்து ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஒரு தோசை கல் சூடு பண்ணி அது மேலே ஒரு 20 மினிட்ஸ் இதை வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஜீரக சம்பா அரிசி கிடச்சிதுன்னா அதில் பண்ணுங்கள், அதில் தான் சூப்பராக இருக்கும். எனக்கு இன்னைக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கேன். நல்ல வாசனை வருது. சுட சுட தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பரிமாற வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இதிலெல்லாம் காயெல்லாம் இதுலேயே இருக்குது. ஸோ ராய்த்தா, அப்பளம் அதை வச்சு பரிமாறினா போதும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.